ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது நல்லா சூடாகிட்டுருக்கு. கடுகு போட்டுடலாங்க. அதில் கடுகு வெடிச்சிருச்சுங்க. மோர் மிளகா போட்டுக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் எது வேணால் போடலாங்க. எனக்கு மோர் மிளகாய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுக்கு ஊறுகாயில் எதுவுமே தேவையில்லை. இந்த மோர் மிளகாவையும் நல்லா வறுத்துட்டோம்னா இதையே நம்ம தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், மோர் மிளகாய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கான பருப்புகளை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மோர் மிளகாய் மட்டும் எடுத்தாச்சுங்க. இந்த கடுகு, இந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள், இந்த சிகப்பு மிளகாய், தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1 இன்ச்சு சேர்த்திக்கலாங்க. இப்போ பருப்பு கலர் சேஞ்ச் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நெய் கொஞ்சம் போடலாங்க. நெய்யோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு. நெய் போட்டு தயிர் சாதம் செஞ்சால் தயிர் சாதமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுனால நாம் இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கொட்டி கிளறிடலாங்க. பாருங்கள், தயிர் சாதத்துக்கு தேவையான சாதம் நம்ம இதில் போட்டு கிளறிட்டு இருக்கோங்க. தயிர் சாதத்துக்கு சாதம் போட்ட உடனே இப்போ அடுத்தது பால் ஊற்றிக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு தேவையான பாலை நம்ம ஊற்றிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு பால் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிரும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாங்க. எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு அவ்வளோவா பிடிக்காதுங்க. அதனால் நான் பால் தான் ஜாஸ்தியாக சேர்ப்பேங்க. அதனால் இப்படி கிளறிக்கங்க. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு பிடித்த மாதிரி புளிப்பு சுவையை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தர் தயிர் சாதத்தை நல்லா மசிச்சு தான் செய்வாங்க. எனக்கு உதிராக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாமல் செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் கடுகு வெடித்ததும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மோர் மிளகா ஒன்றே போதுங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேங்க. பால் நிறைய ஊற்றி தயிர் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தயிர் சாதம் கிளறினோம்னா காலையில் பண்ண தயிர் சாதம் நைட்டு வரைக்கும் புளிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. புளிப்பு சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் பால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தயிரை ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.